ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி பெற்ற மகத்தான வெற்றியை ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஸ்ரீரங்கம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கோட்டை என்பது மீண்டும் நிரூபணமாகியிருப்பதாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். சென்னை போயஸ் தோட்டம் அஇஅதிமுக தலைமை அலுவலகம் உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் மீண்டும் கிடைத்துள்ள அமோக வெற்றியை அப்பகுதி கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறைவேற்றியுள்ள 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான 7000க்கும் மேற்பட்ட எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களால் தொகுதி மக்கள் பலனடைந்திருப்பதே இந்த வெற்றிக்கு காரணம் என அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தெரிவித்தனர். ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் முதல்வரின் கோட்டை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். என்னைக்குமே மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுடைய கோட்டை, இதை எந்த சக்தியாலையும் தகர்த்தெறிய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2வது சுற்றையே திமுக டெபாசிட் இழந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு சுத்திலையும் திமுக கண்டிப்பா டெபாசிட்டை இழக்கும். இதை நாங்க இந்த வெற்றியை அம்மாவோட பிறந்த நாளைக்கு ஒரு பாதங்களுக்கு காணிக்கையா செலுத்துறோம். இந்த தொகுதி எப்பவுமே அம்மாவுடைய கோட்டை தான். இதுல யாருமே எதிர்பார்க்க முடியாது, எந்த அளவுக்குமே உள்ள வர முடியாது. இது மக்கள் அவ்வளவும் அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை, அம்மாவுடைய வயசுக்கு தகுந்த போல நாங்கள்லாம் காணிக்கையா கொடுக்குறோம். அம்மா செஞ்ச பல உதவிகள் மக்களுக்கு எவ்வளவுனா கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட மக்களுக்கு செய்யணும் தான் அந்த அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா செய்வாங்க. அதனால இந்த கோட்டையை யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்னைக்குமே அம்மாவுடைய வெற்றி தான் நடக்கும். இந்த வெற்றியில யாருமே எந்த விதத்திலுமே அனாவசியம் வேற பார்ட்டிகள் யார் வந்தாலும் எல்லாம் டிபாசிட் போக வேண்டியதான வழியே இந்த அண்ணா டிஎம்கே எப்பவுமே கோட்டை அம்மாவை தான். துணை தேர்தல் வந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி, சட்டசபை தேர்தலும் சரி, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இந்த கோட்டையில அம்மாவை தவிர அண்ணா திமுக தவிர யாரும் ஜெயிக்க முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. தமிழ்நாடு பூரா மக்களுடைய அம்மாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். அவங்க தான் எப்பவும் வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் வரணும். அவங்களுக்கு தான் நல்ல ஆதரவு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் அத்தனை சாதனைகளும் உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அதை மக்கள் நாங்கள் மறக்க மாட்டோம். அதை நன்றியை காட்டுவதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த மாபெரும் வெற்றியை அளித்திருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தின் முன்பு குழுமிய ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பக்கம்தான் தமிழக மக்கள் என்றென்றும் உள்ளனர் என்பது இந்த வெற்றியின் மூலம் மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். புரட்சி தலைவி ஸ்ரீரங்கம் தொகுதி அல்ல, 2016, 2026, 2036, 46, 56 எந்த வருஷம் வைத்தாலும் புரட்சி தலைவிதான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். அவர் செய்த சாதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும், எல்லா இனத்தவரும், எல்லா சமுதாயத்திலும் இன்று சிறந்து விளங்குகிறார் என்று காரணமென்றால் அது புரட்சி தலைவர் ஆட்சிதான். புரட்சி தலைவர் ஆட்சி பொற்கால ஆட்சி. அம்மா அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக செய்த சாதனைகள் தான் இந்த ஸ்ரீரங்க தொகுதி மக்கள் அம்மா அவர்களுக்கு சூட்டிய மணிமுகுடம். அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த வெற்றியை பார்த்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் வெற்றியை கொண்ட ஸ்ரீரங்க தொகுதி அம்மாவின் கோட்டை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாழ்க, புரட்சி தலைவர் மக்களின் முதல்வர் வாழ்க. இதேபோல் போயஸ் தோட்ட இல்லம் அமைந்துள்ள பகுதியிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த கழக வேட்பாளரின் வெற்றியை ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் கொண்டாடினர். பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கம் வெற்றி என்பது மக்கள் அம்மா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பிறந்த நாள் பரிசு. அம்மா அவர்கள் சாதனைக்கு கிடைத்த பரிசு, அம்மா அவர்கள் எழுதிய கடிதத்துக்கு கிடைத்த பரிசு. தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அம்மா அவர்களை அந்த தொகுதி மக்கள் பார்க்கிறார்கள், இந்த நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆக இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னணியிலே இருப்பது அம்மா அவர்களுடைய சாதனை திட்டங்கள். மிக சிறப்பாக நம்முடைய மக்கள் முதல்வருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே இந்த ஒரு இதை மிக எதிர்பார்ப்போடு இருக்காங்க.
அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாத அளவுக்கு எல்லாரும் மலைத்து போகாத அளவுக்கு மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்க இந்த வெற்றி அடைவோம். அம்மா செய்த சாதனைக்காக கிடைச்ச வெற்றி இது, பிறந்தநாள் பரிசு இது அம்மாக்கு. நாங்க எல்லாமே கொண்டாடுறோம். இத மக்கள் வாழ்வுக்காக அம்மா செய்த சாதனைகளை சொல்லி கொடுத்த வெற்றிக்காக அம்மாவுக்கு கொடான கொடி நன்றி. பெரம்பலூர் நகர அஇஅதிமுக சார்பில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஸ்ரீரங்கம் வெற்றியை கொண்டாடினர். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஸ்ரீரங்கம் தொகுதி வெற்றி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாநகர் கழகம் சார்பில் கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள தேவர் சிலை முன்பு கூடிய அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஸ்ரீரங்கம் வெற்றியை கொண்டாடினர். இதில் மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள ஆவின் ஊழியர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் கழக வேட்பாளர் பெற்ற வெற்றியை முன்னாள் ராணுவ வீரர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் ஸ்ரீரங்கம் வெற்றியை கொண்டாடினர். நெய்வேலி மெயின் பஜாரில் கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.